ஸோ அது ஃப்ளாஷ்பேக் இருக்குமா, அவர் எப்படி அப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு எனக்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் நான் 14 தான் போய் பார்க்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் போய் பார்க்கணும். அது லோக்கி அண்ணன் வந்து எதையுமே கணிக்க முடியாது அவரை. என்ன வேணா பண்ணுவாரு. ஓகே. ஆமா. இப்போ ரஜினி சார் சொல்லும்போது அவங்க நடிச்ச படங்கள் எல்லாத்துலயுமே ஒரு ஒரு மாஸ் டயலாக் வந்து வச்சிருப்பாங்க. சோ இந்த படத்துல அப்படி ஏதாவது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அந்த பேசிக்கா வந்து ம், ம். போறதே ரஜினி சாருக்கு தான். ஆ. நிச்சயமா டயலாக் இருக்கும். ஓகே. ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா வந்து ரஜினி சார் ஒரு காமெடி ஒன்று சொல்லியிருப்பாரு. அவர் வந்து கொஞ்சம் பிரில்லியண்டான ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு பாக்குறாரு லோக்கி. கமல் சார் மாதிரி ஆ. நான் இந்த பஞ்ச் டைலாக் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு பண்ணலான்னு இருக்காரு அப்படின்னு வேண்டாங்க. சொன்னார். ஏன்னா வந்து லோகேஷ் நான் கதை சொல்லும் போதே கமல் சார் ஃபேனுன்னு சொல்லிட்டு சொல்லிருவார் போல. ஆ. ஸோ அப்போ அதுக்கு சொன்னாரு, நம்மளுக்கு எதுக்கு இந்த பஞ்ச் டைலாக்லாம், நம்ம சார் மாதிரி